மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் சில நாட்களில் விடுமுறைகள் தொடங்கிவிடும். விடுமுறை நாட்களில் என்ன படிக்க போறது ஆசிரியர் அப்படின்றது பெற்றோர்களுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அல்லது எல்லா பெற்றோர்களும் விடுமுறை காலங்கள்ல இனிமையா பொழுத கழிக்கணும், அப்பா இவ்வளோ நாள் நாங்க அனுபவித்த அந்த துன்பங்கள் இடர்பாடுகள் எல்லாத்தையும் கொஞ்ச நாளுக்கு ஃப்ரீயா விட்டுட்டு கொஞ்சம் இன்பமா பொழுது கழிக்கணும்னு சில பெற்றோர்கள் நினைப்பாங்க. சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஆண்டிற்கு நாங்க இப்ப எப்படி தயாராகுது அப்படின்னு கேட்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க. அந்த பெற்றோர்களுக்கு தான் இந்த குறிப்புகளை நான் எழுதி வச்சிருக்கேன். அதாவது அவர்களுக்கு செய்யுள்கள் இப்போ அதை P4 P5 போகும்போது அந்த P5 செய்யுள்களை அவங்க கொஞ்சம் முன்கூட்டியே, அதாவது நம்ம எல்லா நாட்களும் எல்லா நேரமும் படிப்பதில்லை, கிடைக்கும் நேரங்களில். இப்போ நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு செல்வாங்க, நிறைய இடங்களுக்கு செல்வாங்க. அப்படிப்பட்ட காலங்களில் நம்மால் படிக்க முடியாது. நேரம் கிடைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கும் காலகட்டத்தில், இப்பெல்லாம் பள்ளிக்கு சும்மா தான் போயிட்டு வராங்க. அப்போ இந்த மாணவர்கள் இதையெல்லாம் படித்து வைத்து கொண்டால் அடுத்த ஆண்டு அவர்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். அதாவது தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா செய்யுள்கள், அடுத்த ஆண்டிற்கான செய்யுள்களை அவங்க கொஞ்சம் அப்படியே படித்து வச்சுக்கலாம். இலக்கண அறிமுகம் நான் என்னுடைய பயிலகத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது தமிழ்ச்சொல் கற்றல் பயிலகத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நான் முதல்ல சொல்றது இலக்கண அறிமுகம் தான். ஏன்னா இலக்கணம் தெரியாமல் ஒரு பிள்ளை எழுதும் போது எப்போ எழுதினாலும் அந்த தேர்வு தாண்ட பிழைகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப இலக்கண அறிமுகம் கண்டிப்பாக என்னுடைய பயிலகத்துல, என்னுடைய டியூஷன் சென்டர்ல மாணவர்களுக்கு பள்ளியில எப்படி பாடம் நடத்துவாங்களோ அது மாதிரி பாடத்திட்டத்தோட தான் நான் நடத்துவேன். அதாவது இன்னைக்கு இந்த ஒரு ஷீட் செஞ்சுட்டோம், அந்த ஒரு ஷீட் செய்வோம், அது இல்லை. ஆசிரியராக இருந்து நான் மாணவர்களுக்கு எப்படி முன்மாதிரியாக இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அதற்கு பிறகுதான் அவங்கள்ட்ட நான் எழுத சொல்லணும். அதுதான் ஒரு சிறந்த ஆசிரியருக்கான ஒரு வழிமுறை. அதற்கு பிறகு வாக்கிய வகைகள், என்னென்ன வாக்கிய வகைகள் இருக்கு, அதை எப்படி பிரித்து எழுத வேண்டும் என்பது தெரிஞ்சிருக்கணும். நான் முன்னாடியே ஒரு காணொலியில சொல்லியிருப்பேன், தன்வினை, பிறவினை, நேர்குற்று, அயற்குற்று, அதாவது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அது அப்புறம் செய்வினை, செயற்பாட்டு வினை, உணர்ச்சி வாக்கியம், இது மாதிரி செய்தி வாக்கியம், அது மாதிரி வாக்கியத்தில் நிறைய வகைகள் இருக்கு. அதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் இந்த விடுமுறை காலகட்டத்தில். வாய்மொழி பயிற்சிகள், ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளை பேச சொல்லலாம். அதற்கு பிறகு அறிஞர் பொருள், நாங்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். இந்த அறிஞர் பொருளில் தினந்தோறும், அதாவது வாரந்தோறும் வகுப்புக்கு வராங்க, அவங்களுக்கு அதில் தேர்வு, ஒளி வேறுபாட்டு சொற்கள்ல தேர்வு. இப்படி செய்யும்போது அதுக்கு சுமை இல்லாமல் கற்றுக்கொண்டு வருவாங்க. எக்ஸாம் நேரத்தில் போட்டு திணிக்காம இது மாதிரி வருடந்தோறும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தயார்படுத்தி கொண்டே வரணும். அடுத்தது கட்டுரை பயிற்சி. கண்டிப்பாக எல்லாரும் இப்போ P4 P5 போகும்போது 15 மதிப்பெண்கள் அதற்குள்ளாக தான் அவங்களுக்கு கட்டுரைக்கு கிடைக்கும். அவங்க திடீர்னு 40 மதிப்பெண்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அப்போ எவ்வளோ கருத்துக்கள் நான் எழுதணும், எனக்கு மதிப்பெண்ணே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய மாணவர்கள் திணறி போவார்கள். அப்போ அவங்களுக்கு இந்த கட்டுரை பயிற்சி கொடுக்கலாம். அடுத்தது பேச்சு திறனை வளர்க்க பல்வேறு உத்திகள். இப்போ என்னுடைய பயிலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய வகுப்பறை சூழல், அதாவது என்னுடைய மாணவர்களுக்கு ஏன் 2 மணி நேரம் வகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசிரியர் கற்றுத்தருவது மட்டுமல்ல ஒரு வகுப்பறை சூழல். ஆசிரியர் கற்றுத்தந்து அந்த பிள்ளைங்க என்ன கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் என்னுடைய பாட நேரம் 2 மணி நேரம், கண்டிப்பாக 2 மணி நேரம். தேர்வு நாட்கள்லாம் 2.5 மணி நேரம் இருக்கும். என்னன்னா முதற்கண் மாணவர்கள் வந்ததும் அன்றைக்கு என்ன பாடத்திட்டம், அதாவது நம்ம பள்ளியில தான் அது மாதிரி நடத்துவாங்கன்னு இல்லை, நம்ம துணைப்பாட வகுப்புலையும் அன்றைக்கு ஒரு பாடத்திட்டம் வச்சிருப்பேன். இன்றைக்கு இதுதான் மாணவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு எப்படி தேர்வு வருகிறது, அந்த தேர்வை ஒட்டியதாக கூட அந்த பாடத்திட்டம் இருந்திருக்கும்.